பிக் பாஸ்ல இந்த ஃபேமிலி டாஸ்க் வந்த வாரம் விஜய் சேதுபதிக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. எந்த அழகுல இந்த வீக்கெண்டை கொண்டு போக போறாரோ அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி தான் சாட்டர்டே எபிசோட் போச்சு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃப்ரைடே எபிசோட் போடுவாங்க. ஆனா சண்டே எபிசோட்ல அது மாதிரி எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி சண்டே எபிசோட்ல உள்ள ஒரு சில கலவரம் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எபிசோடு போட்டுட்டாங்க. காரணம் என்ன? விஜய் சேதுபதி அங்க பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. எப்படியாவது ஷோவை ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் உள்ள நடந்த சண்டையை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சண்டையாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கம்ருதீன் திவ்யா கிட்ட கேட்ட சாரி எனக்கு வந்து நல்லதா படல, அவர் கரெக்டா கேட்ட மாதிரி தெரியல, அரோரா விஜய் சேதுபதி கிட்ட சொன்னதை திரும்பவும் கம்ருதீன் வந்து அந்த இடத்துல சண்டையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு காமெடியில வரும், 2 பேரும் மாத்தி மாத்தி உண்மையை சொல்றாங்களே, இவங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அரோரா பத்தி கம்ருதீனும், கம்ருதீனை பத்தி அரோராவும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார பத்தி? பார்வதி பத்தி. ஓரமா நின்னு பார்வதி பாக்குறாங்க. அட பாவீங்களா, என்ன வச்சுதான் 2 பேருமே இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்தீங்களா? இது தெரியாம நான் இங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னுட்டு அந்த இடத்துல கானா வினோத் கரெக்டான ஒரு விஷயத்த கம்ருதீன் கிட்ட சொன்னப்பல. என்ன அப்படின்னா, ஏய் பேசும்பொழுது பார்த்து பேசு, உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவ எடுத்து வச்சு எப்பயாவது ஏதாவது பண்ணிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டா சொன்னாரு. ஏன்னா அரோரா இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப எந்த சண்டை நடந்தாலும் அங்க யார் யார் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டா கேதர் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னா அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கடைசியில இந்த சண்டைக்கான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, கடைசியில அரோரா போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே அவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதுதான். இந்த போடக்கூடிய சண்டையில கம்ருதீன் 2 இடத்துல வாய் விட்டுட்டார். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது அடிக்கடி அழறதுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாரு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, துஷார் போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. ஆல்ரெடி விஜய் சேதுபதி துஷார் போனதுக்கு அரோரா காரணம் கிடையாது, இனிமே அதை பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த 2 விஷயத்தையும் இப்ப இங்க பேசினார் இல்லையா, இதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு என்னைக்காவது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல கேட்கும்போது கரெக்டா அரோரா எடுத்து சொல்லுவாங்க பாருங்களேன். சரி, ஒரு 1/4 மணி நேரத்தை இவங்க போடுற சண்டையிலேயே முடிச்சுட்டாங்க. இனிமே விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு அப்படின்றத பாக்கலான்னு பார்த்தா, இந்த வாரம் விஜய் சேதுபதி கொடுத்த பேமெண்ட் வேஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் அவர் எதுவுமே பண்ணல அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மின்னால் நடந்த சண்டையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி உள்ள போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, எப்பவுமே அரோராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ வந்து கம்ருதீனும் வினோத்தும் அரோரா கிட்ட இப்படி பேசினதுனால கம்ருதீனுக்கும் வினோத்துக்கும் இப்ப நல்ல ரோஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா அவர் உள்ள போகும்போது ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போற. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, அதை நம்ம அப்படியே விட்டுட்டு இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டாரு. பின்ன வெளியே இருக்கவங்க பேசுறதெல்லாம் விஜய் சேதுபதிக்கு தெரியாமையா போயிருக்கோம். சரி, உள்ள போய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, ஓகே அடுத்த வாரம் வந்து டிக்கெட், அப்போ அந்த டிக்கெட் வந்து எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொன்னாரு. சபரி சாண்ட்ராக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க முதல்ல இருந்தே இருக்கோம், ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரியில உள்ள வந்துட்டு அதுக்கப்புறமா இவங்களால நாங்க எவ்வளவு கஷ்டங்கள் பட்டோம், அவ்வளவு கஷ்டங்கள் பட்ட இவங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா அதை நான் வந்து கண்டிக்கிறேன். அதனால எனக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலாம் கூட சாண்ட்ராக்கு அந்த டிக்கெட் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொன்னாரு. விக்ரம் பாத்தீங்கன்னா, திவ்யாக்கு அந்த டிக்கெட் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது கம்ருதீன் பார்வதிக்கு அந்த டிக்கெட் கிடைக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னா பார்வைக்கு முகமே மாறிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யாவை எழுப்பி கேட்டா, ஆனா திவ்யா கரெக்டான காரணம் சொல்லாம அவங்க கிட்ட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அந்த ரீசன் எடுத்து சொல்லவே விஜய் சேதுபதி, நான் சொன்ன கேள்வியை நீங்க சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்பல கொஞ்ச நேரம் எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி திவ்யாவை எழுப்பி கேட்டா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல அவங்க பேசிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஒன்னும் புரியலையேமா, சரி நீ சொன்னதை நான் போய் பார்த்துட்டு வரேன், ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்பல. விஜய் சேதுபதி போனதுக்கு அப்புறமாவும் திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை விடல. அப்போ வந்து விக்ரம் என்ன சொன்ன போலன்னா, எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னா, நீங்க சொல்றது நான் என்னது கேட்கறது அப்படின்னு உடனே விக்ரம், இப்படிதான் நீங்க சொல்வீங்கன்னு தெரியும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கோம், அவங்க பேசுறத எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா அண்ணன் இவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல எல்லாரும் பேச விட்டு அதுக்கப்புறமா உன்னோட பதில சொல்லுங்க அப்படின்னு தான் ஃபேமிலில இருந்து வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனா அதை வந்து அவங்க காதுல வாங்குற மாதிரியே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
விஜய் சேதுபதி திரும்பி வந்துட்டு யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கீங்களோ ஒன்னா உட்காருங்க அப்படின்னு உடனே கம்ருதீன் மட்டும் தான் தனியா உட்காண்டாரு. நம்ம சாட்டர்டே எபிசோட்லயே பார்வதி சேவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்வதி தனியா போய் உட்காரல. ஆனா இந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன சொல்றா போலன்னா, அரோராவை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. அரோராவை எதுக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாரு, இதை நமக்கு என்ன கன்வே பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, நார்மலா யாருக்கு வந்து ஓட் அதிகமா இருக்கோ அவங்களதான் வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 12 வாரம் கழிச்சு முதல்ல ஒருத்தரை சேவ் பண்றாங்க அப்படின்னா அது அரோரா இருக்கு அப்படின்னா பாத்தீங்களா அரோராக்கு எவ்வளவு ஓட்டு வருது. அப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்க வந்து டஃபா இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லாம சொல்றாரா என்னன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னா அரோராவை தான் சேவ் பண்ணாரு. ரெண்டாவது பார்வதியை சேவ் பண்ணாரு. பார்வதி ஃப்ரைடேவே சேவ் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பார்வதி அந்த டைம்ல சேவ்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு. மூணாவது கானா வினோத், நான் நேற்று உங்களை சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த லட்சத்துல 24 மணி நேரமும் நான் வந்து பிக் பாஸை பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவரு முன்னால் யாரை சேவ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் கூட விஜய் சேதுபதிக்கு தெரியாம இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரா சேவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா திவ்யா, சாண்ட்ரா, கனி இவங்க 3 பேர்ல திவ்யாவை எழுப்பி அடுத்த முறை நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியா நீங்க பதில் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள வந்து சேவ் பண்றாங்க. இப்போ கனியும் சாண்ட்ரா மட்டும் தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட விஜய் சேதுபதி என்ன கேட்டாரு அப்படின்னா, இவங்க 2 பேர்ல யாரு இருக்கலாம் யாரு போகலாம் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பார்வதி மட்டும் தான் சாண்ட்ரா இருக்கலாம் கனி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீதி பேர் எல்லாருமே கனி இருக்கட்டும் சாண்ட்ரா போலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்ன நடந்த ஒரு 2 வாரம் சாண்ட்ராவால வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் சாண்ட்ரா வேண்டாம் கனி வேணும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனா விஜய் சேதுபதி எடுத்துக்கூடிய கார்டுல வந்து பாத்தீங்கன்னா கனியோட பேரை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஒரு ஆளை தவிர. யாரு அப்படி பாத்தீங்கன்னா பார்வதி தான். அது என்னங்க வாரம் வாரம் யார் வெளியே போனாலும் பார்வதிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது கூட சாண்ட்ரா வேற கூப்பிட்டுக்கிறாங்க. பாத்தியா சாண்ட்ரா, நான் மட்டும்தான் நீங்க இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா மீதி பேர்லாம் உன் மேல இப்படி காண்டா இருக்காங்க பத்தியா, உன்னை போகணும்னு நினைச்சாங்க சொல்லிட்டு இந்த நடிப்பறக்கி கூட அந்த நடிப்பறக்கி கூட சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேர் பேசினதை கேட்ட திவ்யா, சாண்ட்ரா இது மாதிரிலாம் அவங்களை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல பார்வதி திவ்யா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதியால வாய் கொடுத்து சமாளிக்க முடியாத ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல திவ்யா ஒரு ஆளு தான். என்னதான் நீ பேசினாலும் எதிர்க்க நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒம்பாதான் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கடைசியில பார்வதி உன் கூட என்னால பேசவே முடியாது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதிக்கான இந்த வாரம் வேலை அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதனாலதான் 10:30 மணிக்குள்ள அவர் போயிட்டாரு. 10:30 மணிக்கு மேல ஒரு அரை மணி நேரத்தை எப்படி இவங்க கொண்டு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சண்டை. அதை யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா தான் ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா தேவையில்லாம பழைய விஷயத்த கொண்டு வரேன் அப்படின்ற பேர்ல சுபிக்ஷாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்களும் விக்ரமும் அந்த ஸ்கிரீனை மூடி பேசினது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ரூலை வந்து மதிக்காத பண்ணது தானே அப்படின்னும் போது சுபிக்ஷா சொல்றாங்க, இல்லைங்க நான் அழுதேன், எனக்கு சமாதானப்படுத்துறதுக்காக தான் விக்ரம் அந்த இடத்துக்கு வந்தார், இருந்தாலும் நாங்க செஞ்சது தவறுதான் அப்படின்றது சுபிக்ஷா வந்து ஒத்துக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது விக்ரம் அந்த இடத்துல வந்து எங்க நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க வந்து பிக் பாஸ் ரூல வந்து நாங்க மதிக்கல தான், ஆனா நீங்க ரொம்ப யோகியம் நினைக்காதீங்க, நீங்க கூட தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் உங்களை செய்ய சொன்னாரு, நீங்க செஞ்சீங்களா, அப்ப நீங்க பிக் பாஸ் ரூல மறுதிச்சீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க ஒரு சண்டை. நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை பிடிக்கும் பொழுது அப்ப திவ்யா ஒரு வார்த்தை விடுவாங்க, என்ன உங்க வீட்டுல இருக்கவங்க வந்து இனிமே நீ அமைதியா இருக்காத, எல்லார்கிட்டயும் சண்டை போடுன்னு சொன்னாங்களே அதை வச்சு நீ ஸ்டார்ட் பண்றியா அப்படின்னு உடனே விக்ரம் சொல்றாரு, எங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னது உனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு உடனே நான் தான் பக்கத்துல இருந்தனே அப்படின்றாங்க. அப்ப நீ ஒட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசின உடனே திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க இவர் என்ன சொல்லிப்பாரு, அப்ப என் ஒய்ஃப் சொன்னது நீ கேட்டியா அப்படின்னு உடனே இவர் தான் ஒய்ஃப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அதை பிடிச்சுக்கிட்டு 2 பேருக்கும் சர்ற மாதிரியான சண்டை. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திவ்யா பேசுறதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே தவிர்த்து மீதி வேற யார் பேசினாலும், அது சுபிக்ஷாவா இருந்தாலும் சரி, சாண்ட்ராவா இருந்தாலும் சரி, கம்ருதீனா இருந்தாலும் சரி, கானா வினோத்தாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே கேட்காம ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை போட்டது வந்து திவ்யா தான். எல்லாரும் சொல்றாங்க ஒரு 5 நிமிஷம் கேப் விடுங்க, நிதானமாகுங்க, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம் அப்படின்னா கூட அவங்க வந்து விடவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்பவும் விக்ரம் அப்படின்னு விக்ரம் அங்க உட்காந்து இருந்தவர் கூட எழுந்து வந்துட்டாரு. இதை பாருங்க, நீங்க என்ன வந்து திமிர் பிடிச்சவ, தெனாவிட்டு பிடிச்சவ, எப்படி இருந்தாலும் நான் அப்படிதான், நான் எதுவும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு உடனே விக்ரம் சொல்றாரு, இப்ப நீங்க சொல்றதை நான் இவ்வளவு நேரம் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னா நீங்க சொல்றதை நான் எது கேட்கணும், நான்லாம் கேட்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. திவ்யாவை அந்த வீட்டுல யாராலையுமே
சமாளிக்கவே முடியல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஐயோ இந்த பொண்ணு சமாளிக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்துட்டாங்க. பேசுறவங்களுக்குலாம் அடாதடியா இவங்க பேசிட்டு திரும்பவும் பெட்ரூம்ல வந்துட்டு அழறாங்க. எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணி பேசுறாங்க அப்படின்ட்டு. அவங்க யாருமே பேசுற அளவுக்கு திவ்யா விடலையே. கண்டிப்பா இந்த வாரம் நாமினேஷன்ல பார்வதியில இருந்து எல்லாருமே கண்டிப்பா திவ்யாவை ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் சொல்லியும் நேற்று திவ்யா கேட்காததுனால நாமினேஷன்ல கண்டிப்பா திவ்யா வந்துருவாங்க. திவ்யா பண்றது கரெக்டா தப்பா அப்படின்றத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.